மார்க்கெட் ஏறுது இறங்குது, இப்படி ஒரு ஏற்ற இறக்கமான சூழல்ல முதலீடு பண்றதுங்கிறது நம்மளோட உணர்ச்சிகளோட ஒரு பெரிய போராட்டம்னே சொல்லலாம். இன்னைக்கு சந்தையோட அந்த கொந்தளிப்பான நேரங்களையும் அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டு வந்திருக்குங்கிறதையும் வரலாற்று தரவுகளோட நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட முதலீடுகள் எல்லாம் சரசரன்னு சரிஞ்சிட்டே இருக்கு. இதை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு பயம் வர்றது ரொம்ப இயல்புதானே. ஐயோ, இப்பவே வித்துறலாமா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா, இல்ல இதுதான் சான்ஸ்னு இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்மள சுத்தி வரும். இந்த ஒரு குழப்பத்தை தான் நாம இன்னைக்கு தெளிவுபடுத்த போறோம். இந்த நிலைமைய முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு சந்தை சரிவை நாம எப்படி கரெக்டா அளக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்த நெருக்கடிகளை ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இதுக்கு நம்ம பயன்படுத்துற ஒரு முக்கியமான வார்த்தை தான் இந்த மேக்ஸிமம் டிராடவுன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு முதலீடு அதோட உச்சபட்ச மதிப்பிலிருந்து அதிகபட்சமா எவ்வளோ சதவீதம் கீழே போயிருக்கு அப்படிங்கறத அளக்கிறது தான் இது. ஒவ்வொரு நெருக்கடியும் எவ்வளோ ஆழமா இருந்துச்சுன்னு புரிஞ்சிக்க இது நமக்கு ரொம்ப உதவும். இப்ப வாங்க இந்த மேக்ஸிமம் டிராடவுனை வச்சு ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். வரலாறுல நடந்த சில பெரிய சம்பவங்களை வச்சு இன்னைக்கு நமக்கு இருக்கிற பயங்களை பார்க்கலாம். ஏன்னா கடந்த காலம் எப்பவுமே நிகழ்காலத்தை புரிஞ்சுக்க ஒரு நல்ல வழிகாட்டி. இங்க பாக்குறீங்களே, இந்த அட்டவணை தான் அடுத்த சில நிமிஷங்களுக்கு நம்மளோட கைடு. இதுல பாத்தீங்கன்னா 1998ல இருந்து கார்கில் போர், அமெரிக்கா மேல நடந்த தாக்குதல், அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவிட் பெருந்தொற்று வரைக்கும் 20 வருஷத்துக்கும் மேல மார்க்கெட் எப்படியெல்லாம் ஆட்டம் காட்டியிருக்குன்னு ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, மார்க்கெட் விழுந்துருச்சு, ஓகே. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுதானே இங்க $1,000,000 கேள்வி. அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம்தான் சந்தையோட உண்மையான குணம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். உதாரணத்துக்கு 2008ல வந்த உலகளாவிய நிதி நெருக்கடியை எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட் சந்திச்ச அதிகபட்ச சரிவு -57.7%. நினைச்சு பாருங்க, முதலீட்டாளர்களோட சொத்து மதிப்புல பாதிக்கு மேல காணாம போச்சு. மிக மோசமான வீழ்ச்சிகள்ல ஒண்ணு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த பயங்கரமான சரிவுக்கு அப்புறம் அடுத்த ஒரே வருஷத்துல சந்தை கொடுத்த வருமானம் எவ்வளவு தெரியுமா? +91%. நம்ப முடியுதா? வீழ்ச்சி எந்த அளவுக்கு ஆழமா இருந்துச்சோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா அதோட மீட்சியும் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கிட்ட வருவோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், 2020 கோவிட் நேரம். உலகம் முழுக்க லாக்டவுன், என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு நிச்சயமற்ற நிலை. அப்போ மார்க்கெட் 38.1% சரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷத்துல +77.6%. திரும்பவும் அதே கதை தான். ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு சக்தி வாய்ந்த கம்பேக். இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப நடந்திருக்கு. இந்த 3 பெரிய நெருக்கடிகளையும் பாருங்க. அமெரிக்கா மேல் நடந்த தாக்குதலா இருக்கட்டும், நிதி நெருக்கடியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெருந்தொற்றா இருக்கட்டும், காரணம் வேற வேறையா இருக்கலாம். ஆனா ரிசல்ட் ஒண்ணுதான். சந்தை கீழே விழுந்தாலும் திரும்பவும் ரொம்ப வேகமா மேல எழுந்திருச்சிருக்கு. சரி, இந்த நம்பர்ஸ், பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வெறும் புள்ளி விவரங்களா பார்க்காம இத ஒரு பாடமா எப்படி எடுத்துக்கிறது? சிம்பிளா சொல்லணும்னா, வரலாறு நமக்கு ஒண்ணு மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுது. மார்க்கெட்ல வர்ற பெரிய சரிவுகள் எல்லாம் நிரந்தரம் இல்ல. அதை தொடர்ந்து ஒரு வலுவான மீட்சி கண்டிப்பா வந்திருக்கு. இதுதான் சந்தையோட ஒரு இயல்புனே சொல்லலாம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. சந்தையோட இந்த மீண்டு வர்ற குணத்தை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத மனசுல வச்சு அடுத்த தடவை மார்க்கெட் சரியும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதே பதட்டத்தோட முடிவெடுப்பீங்களா, இல்ல கொஞ்சம் தைரியமா நிதானமா யோசிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.